ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, ஒரு புட்டு தான் அது ஆல்ரெடி நான் சொன்னேன். பட் புட்டு மேக்கர் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இட்லி குண்டான்லேயே செய்யலாம், அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பெரிய ப்ராசஸ்ஸே வந்து இந்த தோலை செதுக்கிறது தான். நானும் அந்த தோல் செதுக்கத்தை வச்சு சீவுறேன், அதை வச்சு சீவுறேன், எதுக்கும் அது வரமாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை தோல் எடுக்கிறது ஒரே மண்ணாக இருக்கும், அது எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக கையை கட் பண்ணிக்காமல் நானும் அந்த தோலை எடுத்து அரைங்குறமாக எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை சீவிக்கணும். நல்லா அந்த பூ மாதிரி துருவிட்டு அழகாக துருவி எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணுன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நிறையா பேர் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறேன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் உனக்கு தேவையா, எதுக்கு உனக்கு இந்த வீண் வேலை? எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்டயும் என்னுடைய நெருங்கின சொந்தங்கள், தூரத்தில் இருக்கவங்க நிறைய பேர், உனக்கெலாம் எப்படி தான் இதுக்கு டைம் கிடைக்குது, உனக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிற, நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. பட் அது எதையுமே காதில் வாங்கிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வாங்கிக்கோங்க, அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுமாதிரி அந்த மாதிரி சொல்கிறவங்கள தயவு செஞ்சு ஒதுக்கிடாதீங்க, அவங்கள கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளை புகழறவங்கள விட இழறவங்கள தான் பக்கத்துலேயே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளோட மைனஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை திருவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அது இட்லி குண்டானில் போட்டு அழகாக, இட்லி குண்டானில் எப்போயுமே பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு நானே கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன். ரொம்ப வெந்துருச்சு, குழன்னு கொஞ்சம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி விடாதீங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கூட வேக வேண்டாம். அப்படியே எடுத்திங்கன்னா பூ போல் இருக்கும். ஏன்னா நீங்கள் சீவி போடுறதுனால டக்குன்னு வெந்துடும். ஃபுல்லாக கிழங்கா போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு லைட்டாக உப்பு, சால்ட்டு தண்ணியில் கரைச்சி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ஃபுல்லாக உப்பு போட முடியாதுல்ல, அதனால். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பூ துருவலை அப்படியே தூவிட்டு நாட்டு சக்கரை போட்டு கிண்டி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். புட்டு மேக்கர் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு தேங்காய் போட்டு சக்கரை போட்டு அப்படியும் பண்ணலாம். ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சுகர் அது உங்களுடைய விருப்பம். 2 சர்க்கரையில் எந்த சர்க்கரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அவங்க பாருங்கள் கொலன்னு வந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் ப்ரெட்டில் இதை ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு டைம் வந்து அது கொஞ்சம் ப்ராசஸ் அந்த ஒன்றும் இல்லை, அந்த தீ வச்சேன்ல அது கொஞ்சம் கம்மியாக டக்குன்னு நான் ஆஃப் பண்ணிட்டுருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ப்ராசஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக நான் சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக பசங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு வெளியே வந்து இந்த பேக்கெட்டில் வைக்கிறாங்களே அந்த சிப்ஸ் ஐட்டம்ஸு, சாக்லேட்ஸு, தயவு செஞ்சு அந்த கலர் இருக்க எதையுமே, இந்த காற்று பையில் அடைச்சி கொடுக்குற எதையுமே வாங்கி கொடுக்காதீங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸு நான் சாப்பிடுவேன், நான் என் பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.